பசங்களா பாட்டி திரும்பி வந்துட்டேன் பாத்தீங்களா? என்ன ஆயிடுச்சு பாட்டி? என் பாடியில தான் ப்ராப்ளமே. அதான் போன வேகத்திலே திரும்பி வந்துட்டேன். பாட்டி ஐயோ பாட்டி தலையை வலிக்குது. திடீர்னு தலை பாட்டி மண்டை புழுக்குது. படியே மண்டை புழுக்குது. கடவுளே. ஐயோ ஐயோ பாட்டி பொறுக்க முடியல. May I help you? You have doctor available here? Yeah, sure. I need an airport doctor to report to gate 22A immediately. இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் எங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. உடனே மது நாச்சப்பனுக்கு ஃபோன் பண்ணிட்டா. நம்ம வீட்ல தங்கலாம், நான் தான் டாக்ஸி பிடிச்சி வர சொல்லிட்டேன். ஏர்போர்ட்ல மயங்கி விடுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இங்க என்னடான்னா துருன்னு பிளாஸ் பேக்க சொல்றீங்களே, எப்படி? பசங்களை பார்த்த சந்தோஷத்துல பேசிட்டேன். இப்ப நீ ஞாபகப்படுத்திட்டியா? லேசா பின்மண்டே வலிக்கிற மாதிரி இருக்குது. மது, முதல்ல பாட்டி கொண்டு போய் படுக்கவே. எல்லாத்தையும் நான் காலைல பேசிக்கலாம். Okay. Good night. இப்படி கைய பேசிட்டு உட்காரவா? நான் மயக்கம் போட்டு விழுந்தேன். பாட்டி மயக்கம் வந்துச்சு. மயக்கம் போட்டு விழுந்தேன். மது திரும்பி அந்த சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருக்கேன்டா. அப்புறம் திக்குமுக்காடலாம். முதல்ல போய் லவ் சொல்லிட்டு அப்போ. இப்பயா? இந்த நேரத்துலயா? ஆமா, பாட்டி வேற கூட இருக்காங்கல்ல, எப்படிடா? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். என் வயசுக்கு மயக்கம் தான் போட்டு விட முடியும். ஐ லவ் யூமா சொல்ல முடியும். பாட்டி ஹலோ. நான் ராமூர்த்தி. விசு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வரீங்களா? Oh God, steady. Well, மது, நான் உங்களை புரியுது. நானும் ஜுனோ, ஜெயிச்சா $4, தோத்தா $2. இன்னைக்காவது யார் விஸ்வநாதன் யார் ராமூர்த்தின்னு கண்டுபிடி பார்க்கலாம். கண்டுபிடிக்கிற அஜிப்பட்டி, கொக்கிப்பட்டி, கோடி, கொங்கா, பில்லி, பித்து, ஆடு, மாடு, பசு, விசு. தப்பு. நான் ராமு, அவன் தான் விசு. You got it? கடவுளே, ஏன் மேல கருணை இல்லையா? இந்த ஜென்மத்துல நீ கண்டுபிடிக்க போறது இல்ல. உன் சொத்து முழுக்க $2 என்கிட்ட வந்துரு போது பாரு. ஏப்பா ராமு, இந்த காசை கொஞ்சம் கூட. எதுக்கு? தோத்த காசை கடைசியா பார்த்து தரேன்ப்பா. இந்தா. போங்கடா, குழப்பாதீங்களா? ஏய் ஜுனோ, ஏய் ஃப்ராட். அதெல்லாம் கொடுக்க முடியாது. மரியாதை கொடு ஜுனோ. வேணா உங்க அப்பாட்ட வாங்கிங்க. ஹாய். காலையில 5 மணிக்கு உங்களோட பேசணும் போல இருந்தது. ரூமுக்கு வந்தா 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. தட்டி எழுப்பலான்னா யாரு விசு யாரு ராமுன்னு தெரியல. தப்பா ராமுவை நான் பாட்டுக்கு எழுப்பிட போறேனோன்னு திரும்பி வந்து படுத்துட்டேன். இப்போ நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏ விசு தானே? இல்லங்க, நான் ராமு. ஜூனோ கிட்ட இப்பதானே விசுன்னு சொன்னீங்க. அது சும்மா டூப்புங்க. தினம் காலையில எங்களுக்குள்ள இப்படி ஒரு பந்தயம். அநேகமா அவன் தப்பா தான் சொல்லுவான். சில சமயம் எல்லாம் கரெக்டாவும் சொல்லிடுவான். நாங்க ஒத்துக்க மாட்டோம், குழப்பி விட்டுருவோம். இதுல என்ன பியூட்டின்னா நீங்களும் குழம்பிட்டீங்களா? பரவாயில்ல, அண்ணன் நம்பி வைக்கிறேன். I'm so glad. Hi Madhu. Hi.
ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆஹா இப்பதான். Here, something for you. Sweet, thanks. நானும் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். Fantastic. You like it? Yeah. ராமுக்கு? என்ன மது? வேற வேற கலரா இருக்கு. ஆமாம்பா, காலையில ரூமுக்கு வந்து ஏமாந்தேன். டாலர் விளையாட்டுலயும் ஏமாந்தேன். எனக்கு ரொம்ப எம்பரஸ் ஆயிடுச்சு. ஏன் விசு, எனக்கு தனியா தெரியணும். சாரி மது, 21 வருஷம் பழக்கம். என்னால ஜீரணிக்க முடியாது, ராமுவாலையும் ஜீரணிக்க முடியாது, அப்பாவாலையும் ஜீரணிக்க முடியாது. என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? நீங்கன்னு நினைச்சு ராமு கிட்ட போய் ஏதாவது தப்பா பேசிட்டா? ஜஸ்ட் இமேஜின். அங்கதான் நீ தப்பு பண்ற. ராம் இஸ் a gem. நீ கிட்ட போனாலே அவன் அண்ணின்னு சொல்லிடுவான். கொஞ்ச நாள் விசு, யாரு விசு யாரு ராமுன்னு சொல்லாமலே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? கொஞ்ச நாள் கன்ஃபியூஷனுக்காக பல வருஷம் பழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல மது. என்ன ஆச்சு இப்போ? விசு பையன் சட்டையை வாங்கி காட்டி என்ன? அந்த 2 பசங்களுக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு வேற வழியா இல்ல. ஒரே அடி. டேய், கட்டையை எடுத்து அடிச்சு தம்பி கைய பிராக்சர் பண்ணிடுற. மாவு கட்டு போட்டவர் ராமு, கட்டு போடாதவன் கண்ணாலா மதுமாதா. ஓகே? ஏண்டா கைய உடைக்கிறேன் காலை உடைக்கிறேன், என்னடா நீ உன் ஐடியாவும்? போடா லூஸ் பைல பா. ஓல்ட் ஜெனரேஷன். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டாங்க மதேஷ். அம்மாடி, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காராதே ராஜாத்தே. இத பாரு, கொஞ்சம் நெருங்கி பழகிட்டா உன் ஆளு யாருங்கிற வித்தியாசம் தெரிஞ்சிட போகுது. என்னால நெருங்க முடியாது பாட்டி. ராமுவ விசுன்னு பாத்துறணும்ன்ற பயத்துல என்னால சரியா பார்க்க கூட முடியல, சரியா பேச முடியல. பாக்குறதும் பேசுறதுமே பிரச்சனையா இருக்கும்போது நான் எப்படி நெருங்கி பழகிறது? அது இல்லரே. முதல்ல என்ன லூசு, அறவேக்காடு, முட்டாளுன்னு சொல்றத நிறுத்திக்கோங்க. இப்ப நான் பாலியே சேஞ்ச் பண்ணிட்டேன். 2 பசங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும், அவ்வளவுதானே? குறைந்தபட்சம் 6 மாசமாவது வித்தியாசம் தெரியற அளவுக்கு என்கிட்ட சூப்பரா ஒரு வெங்கடாச்சலபதி ஐடியா இருக்கு. மகனை உரிச்சிடுற. இடது பக்கம் விசு, வலது பக்கம் ராமு. இடது பக்கம் அண்ணே, வலது பக்கம் தம்பி. லவா குசா குசா ஏனிகேனி கோஸ். கும்பாபிஷேகா ஆராதனா குசா கோயிங் ஃபார் கும்பமேளா. வெங்கடாச்சலபதி சொல்டா. ஏண்டா என் பையனுக்கு மொட்டை அடிக்க பார்த்த? சொல்லல. மதுவுக்கு விசு யாரு ராமு யாருன்னு வித்தியாசம் தெரியல. இதுக்குடா வித்தியாசம் தெரியணும்? அது வந்து மசும் விதும் மிதும் மசும் ஒருத்தர் வளராத, ஒழுங்கா சொல்லு. சொல்லிடுறேன். விசு எங்க அக்கா மதுவும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. கிருஷ்ணவேணியம்மா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வந்தீங்க. உடம்பு சரியானதும் ஊர நாட்டை பார்க்க போங்க. இந்த காதல் கல்யாணம் இந்த பேச்செல்லாம் இங்க வேணாம். ஏன் இப்ப என்ன? என் பேத்தி உங்க பையனை லவ் பண்றா, உங்க பையனும் தானே என் பேத்தியை லவ் பண்றாரு. அதை வச்சுதானே இந்த சம்பந்தமே பேச வந்த. இவங்க வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அவளுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அந்தஸ்தெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லம்மா. ஜாதி பாக்குறீங்களா? அதுவும் இல்ல. என் பேத்தி லவ் பண்ணிட்டான உடனே ஒழுக்கம் இல்லாத குடும்பம் முடிவு கட்டிட்டீங்களோ? உங்க பொண்ணு சொக்க தங்கம், ஆனா எனக்கு ஒத்து வராது. எதுக்கு இப்படி விதாண்டாவாதம் பண்றீங்க நாச்சியப்பன்? எல்லா பெத்தவங்கள மாதிரியும் லவ் உடனே வரட்டுத்தனமா காரணம் இல்லாம எதுக்கணும்னு எதுக்குறீங்களா? காரணம் இல்லாம நான் எதிர்க்கல, காரணம் இருக்கு. நானும் ரெட்ட பிறவிதான், ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவி.
குடிச்சவன 2 தோசை. கொஞ்சம் தண்ணி கொண்டா. நாலு இட்லி, 2 கசாப்பு குழம்பு, 2 கிண்ணம் சுக்கா, வறுத்த மீன் துண்டு 2. 4 இட்லி, 2 வறுவல், ஒரு மீன் தாங்களே. 8000 ரூபாய் கொடுத்துருங்க. தம்பி தப்பா இல்ல சொல்றீங்க, 9000 ரூபாயில வருது. அப்படிங்களா அண்ணமண்டி? அப்போ அண்ணமண்டி சொல்ற மாதிரி 9000 ரூபாய் கொடுத்துருங்க. இல்ல பேச்சேப்பா, மூத்தவர் அடுப்புங்கிற வக்கையில வெந்து ரத்தம் சுண்ட சுண்ட சம்பாதிக்கிறாரு. ஆமா, நீ உன் பாட்டுக்கு தலைக்கு 1 ரூபாய் விட்டுட்டு இருந்த கடை விளங்கினாப்புலதான். காலிய பண்ண சாப்பிட்டீங்கல்ல, உங்க காசுல இருந்து 1 ரூபாய் கூட வாங்கல. இல்ல அப்புறம் எதுக்கு வம்பளத்துக்கிட்டு வீட்டு பக்கம் போங்க. என்ன தம்பி இது, கடைக்கு வரவங்க கேலி பண்ற மாதிரி வச்சிட்டீங்களே. சின்ன வாய் கணக்கு தானே, அது பார்த்து பெசகாம போடக்கூடாதா? என்ன இப்ப என்ன நடந்துச்சு? 1 ரூபாய் குறைச்சு சொல்லிட்டாங்க, அது பெரிய குத்தமா? ஏன் புருஷன் இந்த கடைக்கு ஒரு முதலாளிதான், என்னமோ நீ வேலை கால் வச்ச மாதிரி கத்துறியே. ஐயோ நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிங்கன்னு சொன்னேன்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல நின்னு கணக்கு படிங்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம குதிக்க. அப்படியே ஏதாவது சொல்லணும்னா உன் புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரவா இந்த சின்ன விஷயத்துல சின்ன விவகாரம்? இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாங்க, நாளைக்கு கழித்தல் தப்புன்னுவாங்க, உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குரணிய கொண்டு கல்லு பொறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இது என்ன பெரிய ரோதையா போச்சு? இப்படி 4 புறா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேர் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்கமாக்கு. பிள்ளை நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நானும் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரியனை பாக்குறீங்களா? அடியே அண்ணன் அப்படி எல்லாம் பேசாத, அவங்க தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷனை இலக்காரமா பேச நானுக்கு செவனேன்னு இருக்கணும்? அம்மா தாயே, இனிமே நான் வாயே திறக்கல, தயவு செஞ்சு என்ன மாதிரி கொஞ்சம் விட்டா தேய்ச்சிடுவீங்க. சரி சரி சுந்தரம் போல போமா போ. மேத்தா நீ போய் வேலை பாரு போ. அண்ணே நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைண்ணே. எனக்கு ஒரு சாதாரண கூட்டல் கணக்கு கூட வரல. என்னால வீட்டுல வேற சண்டை, என்ன பண்றதுன்னு விளங்கல. டேய் நீ என் தம்பிடா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ கண் கலங்க நான் என்னால போட்டுக்க முடியாது. போடா போய் கண்ணை துடைச்சிட்டு வேலையை பாரு போ. மேத்தா நான் வரமா? என்னங்க ஒரு வகையா வருது, அடிப்பயிர் புரண்டுட்டு இருக்கு, மதியமே ஆயிரும்னு தோணுது. ஐயோ அப்படின்னா நான் இங்கே இருக்கேனே, திடுதிப்புன்னு ஆச்சுன்னா ஒத்தாசி கால் வேணும்ல. பேச்சு பண்ண வேணும்னா சந்தை காமிச்சு சாமான வாங்கி சொல்லலாம். ஐயோ வேணாங்க, அவங்களுக்கு பார்த்து வாங்கிட தெரியாது. கொம்பு சீவிட்ட ஆட்டையும் சீக்கு விழுந்த கோழியும் அவங்க தலையில கட்டிடுவாங்க. 10 ஜாமான் வாங்கிற சொன்னா 8 ஜாமான் வாங்கிடுவாங்க. 2 ஜாமானுக்காக திருப்பி மெனக்கெட்டு அலையணும். நீங்களே போயிட்டு வாங்க. சொல்லுங்க அம்மா வந்துடுறேன். தம்பி சத்து இப்படி வாரீங்களா? என்னங்க நம்மண்டி? என்னமோ தெரியல, வெள்ளெண்ணத்துல இருந்து நெஞ்சு அடைக்குது. ஒரு சோடா வாங்கி. என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறியிறியே, எங்க போற நீ? அண்ணமண்டிக்கு சோடா வாங்கி. உனக்கு ஆடு வாங்கியாரு தெரியாது, கோழி வாங்கியாரு தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியாரு தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுனேன். ஜோடாவை அவங்களையே போய் வாங்கி அரைச்சலு. சுந்தரம் என்ன இப்படி பேசுற? அண்ணமண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகம் தான். ஊர்ல கட்டியா ஒரு குழந்தை கிடைச்சா இருந்த இடத்துல இருந்து ஏவறதுக்கு எந்த சிரிக்கிக்கு தான் ஆசை வராது. போய் மத்த சரியா பாருவா. வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணமண்டிக்கு ஒத்தாசை பண்றது என் புள்ள தப்பா பேசுற. யோ அவ வாயும் வயிறுமா இருக்கான ஒத்தாசை பண்ற, மூக்கு முடியமா இருக்கானே குடுக்குடுன்னு ஓடுற. அம்புட்டையும் குத்தமாவே பார்க்காத புள்ள. ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? யோ உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காயா. அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து பரோட்டா கொத்துறதுக்கு புருஷன், கொஞ்சம் குழாவறதுக்கு குழந்தைன்னு 2 பேரா தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் அவ படுற அவஸ்தை தாங்காம குதிக்கிற கிடந்து. போதும் புள்ள, உன் வாய் அடிக்க ஒருத்தராவே முடியாது. முதல்ல நான் போய் சோடா வாங்கி தரேன், அப்புறமா உடனே 4 புறம் திட்டு தீர்த்துக்க. ஒரு அடி எடுத்து வச்ச சாலி ஒத்துறேன். யாரையும் அக்க வேண்டாம், நானே போய் சோடா வாங்கிக்கிறேன். இனிமே எந்த பேச்சு என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை கையெடுத்து கும்புறேன், இனிமே விடக்குன்னு எதையும் சொல்லிடாத.
சோடா. தாத்தா பிரியாதா நான் பெத்த மகளே கண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. கொண்டு விட்டேன் கொண்டு விட்டேன். என் பொண்டாட்டி சொல் கேட்டு அவங்க சாவுக்கு நானே எவனாட்டேன். ஒரு சோடா வாங்கடா பேச்ச பண்ணு கெஞ்சி கேட்டாங்களே, அதுக்கு போய் சண்டை சச்சரவு ஒண்ணு கொத்துற பாம்பா கெட்ட பேச்செல்லாம் பேசி மண்ணு புள்ள பத்து சவரனே மானஸ்தி சொல்லு ஒரு கவத்தே செத்து போயிட்டாங்கட்டே. எனக்கு வந்து வாத்திருக்க ஒரு பிசாசு, அது மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அவங்க போயிட்டாங்கட்டே. ஐயோ அங்க பாருங்க, பச்சை குழந்தைகளுக்கு ஆத்தால பண்ணிட்டே அண்ணே பண்ணே கொண்டே அண்ணே வெட்டி வெட்டி பொலி போடுங்கட்டே. என்ன புதத்தை எடுத்து புல்லு கூட முளைக்காதே. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன கொண்டுடனே. குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? விளக்க பார்த்துட்டு விபூதி எடுத்து நெத்தில பூசிக்கணும். 2 பிள்ளைகளும் அச்சில பார்த்த மாதிரி இருக்கு. இதுகளை விட்டுட்டு போக அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. மாரியப்பன் துணி எடுக்க வந்துருக்கிறான். அந்த மாத்தெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புங்கம்மா. சொந்தக்காரங்களுக்கும் காசை கொடுத்து அனுப்புங்க. நாச்சியப்பா போதும்பா போதும். என் பிள்ளைய உனக்கு கட்டி வச்சதும் போதும், உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அவளை பாடையில வச்சதும் போதும். பாவிங்களா, என் மகளை அநியாயமா கொன்னுட்டீங்களே. இந்த பிஞ்சுங்க 2ஐயும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன். பிள்ளைத்தாச்சிக்கு 1 ரூபா சோடா வாங்கி கொடுக்காத இந்த புண்ணியவதியா இதுங்களுக்கு பால் சோறு போட்டு வளர்த்துற போறா. வேண்டாப்பா, பட்ட கொடுமை எல்லாம் போதும். உன் பொண்டாட்டிய செதுப்பிட்டா நீ ஏன் குமட்டில கை வச்சு குத்த வச்சிருக்க? எந்திரியா எந்திரி. உனக்கு எனக்கும் தெருவுல போற வரவெல்லாம் கொலக்காரன் பட்ட கொடுப்பா. அதை கேட்டுட்டு நான் செவனே இருக்கேன். தெருவுல போறவ அடச்சை சும்மா கடை மரத்தடியில கடை போட்டா கூட மான மரியாதையோட தெரியல. நமக்கு இந்த கூரை தேவையில்லை. வெளியில வா. வெளியில வந்து சொத்தை பிரிக்க சொல்லு. கடையை 2 வாங்குற சொல்லு. சாவுல பேசுற பேச்சா இது? ஏற்கனவே அண்ணன் நொந்து போய் கிடக்கா. ஏ இப்படி பேச்சு கேட்டா அண்ணனை விட்டுட்டு வர அடிச்சுக்கிறதோ? இங்கே உட்காந்து தாளாட்ட போறியா? அவ இருக்கிற வரைக்கும் அவ பின்னாலேயே முந்தானியை பிடிச்சு சேவகம் பண்ண. இப்ப அவ பெத்ததுகளுக்கு சளியை உறிஞ்சு காலை கழுவி காப்பாத்த போறியாக்கும். நாளைக்கு ஆள் இல்லாத சமயத்துல பிள்ளைகளுக்கு ஒண்ணு கெடுக்க ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பழியை நம்ம வேலைதான் போடுவானுங்க. தேவையில்லை, சொத்து பிரிக்க சொல்லு. என்னால அண்ணனை விட்டு வர முடியாது. அவர் எதிர்த்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப என்ன அத்து விட்டுரு? விவரம் கேட்டவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட வேலை தெரிஞ்சவனுக்கு வெப்பாட்டியா இருக்கிறான். முடிவாதான் தாராளமா செய். என்னது? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? எதுக்கு அத்துக்கிட்டு போறேன் பிச்சுக்கிட்டு போறேன்னு? ஒரு நல்ல குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கூடாதுமா. உனக்கு என்ன வேணும்? கடை வீடு சொத்து அம்புட்டு தானே வச்சுக்க. நீயே வச்சுக்க, அம்புட்டுத்தையும் வச்சுக்கமா. இந்த கூறுகட்ட சிரிக்குதான் கூச்சம் இல்லாம கேக்குறான்னா நீயும் வாரி குடுக்குறேங்கிறிய நாச்சிப்பா. இவளுக்கு வாய்க்கரிசி கூட போடக்கூடாது. அண்ணே அவ எக்கடாது கெட்டு போறான்னு. அத்துக்கிட்டு போறது கடை கல்யாணம் செய்யறது கடைசி வரைக்கும் அனுசரிச்சு போகணும்டா. அதான் கூட நான் உசுரோட இருக்க வரைக்கும் நம்ம கடையும் பிரியக்கூடாது, உன் குடும்பமும் ரெண்டாக கூடாது.
அந்த மோசகட்டவ சொன்னாங்க இந்த பச்சை மண்ணை தூக்கிட்டு போய் எப்படி தான் வளர்க்க போறானோ. போய் மறியல அண்ணே அண்ணே என்னை விட்டு போகாதீங்க அண்ணே. எல்லாரும் இந்த குடும்பம் நாலு குடும்பமையா போகுது. கடவுளே அண்ணே 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 என்னை விட்டு போகாதீங்க அண்ணே. ஐயோ, நாச்சியப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிங்க. அக்கா தங்கச்சிங்களா கட்டிக்கங்க. அக்காடு கூடனா தங்கச்சி பாத்துக்குவா, தங்கச்சி கூடனா அக்கா பாத்துக்குவா. அழகா குடுத்தனம் பண்ணிருக்கலாமே. என் பேச்ச கேட்காம போயிட்டீங்களே. வாழ வேண்டிய வயசுல இப்படி அனாதையா போறியப்பா. என்னை விட்டு போகாதீங்க. காரு பங்களான்னு சந்தோஷமா நான் இங்க இருக்கேன். ஆனா எங்க தம்பி 5க்கும் 10க்கும் விளையாடிட்டு இருக்கான். வேற வேற குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுனாலதான் நானும் என் தம்பியை பிரிஞ்சு போயிட்டோம். அந்த தப்பு இனிமேல் நடக்கூடாது. அதனாலதான் என் பசங்களுக்கு கட்டி வச்சா ரெட்டையா பிறந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டேன். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. கடவுளே கடவுளே. மிஸ்டர் நாச்சியப்பன், என்னோட பிரச்சனை இவ்வளவு சுலபமா தீந்துருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? நான் எதை மனசுல வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தனோ அதையே நீங்களும் சொல்லிட்டீங்க. என் பேத்தி மதுமிதாவும் ரெட்டை பறவைதான். என்னம்மா சினிமா கதை மாதிரி சொல்றீங்க? சினிமாவில இருந்தா வாழ்க்கை, வாழ்க்கையில இருந்தா சினிமா. சில சமயம் சினிமாவோட வாழ்க்கையில நம்ப முடியாதெல்லாம் நடக்குமே. இவங்க அம்மா முழுகாம இருந்த போது வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவங்க அப்பா சரியான ஜோசிய பைத்தியம். ஜோசிக்கார அவனுக்கு ரெட்டை பிறவி தான் பிறக்கும்னு சொல்லிட்டான். அந்த ரெட்டை பிறவி ஆணா பிறந்தா உனக்கு ராஜயோகம், அந்த ரெட்டை பிறவி பொண்ணா இருந்துச்சு உனக்கு 40 வயசுலயே மரணம்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். இவங்க அப்பனும் முரட பைத்தியம் முடிச்ச குழந்தைக்கு தேளும் கொட்டின மாதிரி கையில அருவா எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியே சுத்தி சுத்தி வந்தான். நாங்க பயந்த மாதிரி 2 குழந்தையும் பொண்ணாவே பிறந்துருச்சு. எங்க ஒரு பொன் குழந்தை இவன் கொன்னுட போறான்னு நான் பயந்து போய் அந்நேரம் எங்க வீட்டுல சமையல் வேலை பண்ணிட்டு இருந்த சாமாயர்கிட்ட ஒரு பொன் குழந்தைய தூக்கி கொடுத்து போட்டி நிறைய பணத்தையும் கொடுத்து, ஐயா இவங்க அப்பனுக்கு 40 வயசு ஆற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம வளர்த்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நாச்சியப்பன், அவ பேரு வைஷ்ணவி, இவன் தங்கச்சி. அவ இப்போ கொடைக்கானல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இது எப்படி நான் நம்புறது? ஒரு நிமிஷம். நாச்சியப்பன், இந்த கற்பூரத்து மேல சத்தியம். இப்ப சொல்லுங்க நாச்சியப்பன், இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன கிருஷ்ணவேணியம்மா இது? எப்போ உங்க பேத்திங்க ரெட்டை பிறவிங்கன்னு அடிச்சு சொல்லிட்டீங்களோ அப்பவே இந்த கல்யாணத்துக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். கங்க்ராட்ஸ் மது. Thank you dad. பாட்டி என்னம்மா ஜுனு, அந்த இன்னொரு பொண்ணு பேர் என்ன சொன்னாங்க? ஏதோ வைஷ்ணவியா? வைஷ்ணவி. வைஷு. ராமு. வைஷு. Beautiful. I like that. I like that very much. என்னது? மதுமிதா ரெட்டை பிறவி இல்லையா? அடியே சதிலீலாவதி. வாயை மூடிட்டு சும்மா இருடா முட்டா பையல. என்ன பாட்டி சொல்ற? நான் ரெட்டை பிறவி இல்லையா? இல்ல. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லிருக்காங்கல்ல. பாட்டி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இது என்ன சாதாரண விஷயமா? இவ்ளோ பெரிய பொய் சொல்லி வச்சிருக்கீங்க. எங்க போய் முடியுமோ? இன்னொரு பொய் சொன்னா முடிஞ்சிர போகுது. முதல்ல உனக்கும் விசுவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரமே அந்த சின்ன பொண்ணு ஜாண்டிஸ்ல செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியது. இல்ல அந்த பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி கதை முடிச்சிட வேண்டியது. பாட்டி இது எவ்வளவு பெரிய தப்பு பாட்டி. நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். தெரியல, இல்லாத அந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக நாச்சியப்ப குடும்பத்தோட நம்ம கூட இந்தியாவுக்கு வரப்போறாரு. கடவுளே, இது பார், உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க 2 பேரும் வாயை திறக்க கூடாது. கொன்னுடுவேன். ஹாய் மது. ஹாய் டாடி.
ஹாய் மா. மது ஏய் மாதேஷ் எப்படிடா இருக்க? ஜோசப். அதுக்கு எல்லாம் குச்சியா இருக்கு. எப்படி இருக்கற? அம்மா எப்படிமா இருக்க? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதுக்கு காரணமே இவங்க தான். வணக்கங்க. இவர் மிஸ்டர் நாச்சியப்பன். ஐ அம் வெள்ளையப்பன். நான் சொல்றேன்டா. இல்லம்மா நானே சொல்றேன். என் பேர் வெள்ளையப்பன். என் கோட்டு வெள்ளை, டை வெள்ளை, சட்டை வெள்ளை, பேண்ட் வெள்ளை. என் மனசு கூட வெள்ளை. இன்ஃபேக்ட் என் பேங்க் அக்கவுண்ட் கூட வெள்ளை. ஆமா. ஏன்னா எனக்கு பொய்யே சொல்ல தெரியாது. நீங்க விஸ்வநாத ராமூர்த்தி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் நாச்சியப்பன். இவங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இவங்கள மாதிரி ரெட்டப்பருவியா பொண்கள் பிறந்திருந்தா இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னோட நன்றி கடனை நான் தீர்த்திருப்பேன். என்ன பண்றது, ஒரே பொண்ணா போச்சு. என்னங்க நீங்க எட்ட குழந்தை பொண்ணுங்களா பிறந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு பயந்தாலும் நீங்க இப்ப எப்படி கட்டி வைப்போம்னு சொல்றீங்க? என்ன பிரச்சனை? நான் எதுக்காக பயந்தேன்? ஜூனோ பாட்டி ஒரு மினிட். இந்த ஆண்டி பிறக்கனடா இருந்தப்போ இந்த அங்கிள் அறுவடை எடுத்து சுத்தனாரா இல்லையா? ஆமா. என்னடா ஆமா ஜூனோ இப்ப எப்படி கட்டி வைப்போம்னு சொல்றாரு? இடிக்குதே. நீங்க நான் உண்டாந்தப்போ நீங்க ஏன் அருவாளை தூக்கினீங்க? அதானே நான் எப்ப அருவாளை தூக்கினேன்? எல்லாத்தையும் நீ மறந்துடுடா. அவன் முழுகாம இருந்த போது நீ டென்ஷன்ல இப்படி சுத்திட்டு இருந்தல. ஆமா. அததான் நான் இவங்க கிட்ட கதை கதையா சொன்னேன். அத பத்தி தான் அவர் கேக்குறாரு. ஆமா. இல்லம்மா அந்த அருவாளு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சம்மந்தி விட்டுக்காங்க. வீட்டுல நீ கொஞ்சம் பேசிருக்க. நீ போய் சம்மந்தி ரூம காட்டு. நீ போய் விஸ்வராம் ரூம காட்டு. நீ போ. கடவுளே காப்பாத்துப்பா. ஏமா அந்த அருவாளு சொன்னீங்க. என்னடா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு குழந்தை பிறந்த போது நம்ம குலதெய்வத்துக்கு அரிவா சாத்திர நீ வேண்டிக்கிட்டல. அத பத்தி தான்டா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மதுமிதா உங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போமா. பாட்டி குழப்பாதீங்க. உன்னை கொன்னுடு. முதல்ல குழந்தை விட்டதான் அறுவாளை தூக்குனாருன்னு சொன்னீங்க. இப்ப குலதெய்வத்துக்காக அறுவாளை தூக்குனாருன்னு சொல்றீங்க. எப்படி எப்படி டெல் மீ. கொஞ்சம் சும்மா இரு. என்ன மிஸ்டர் நாச்சியப்பன், வைஷ்ணவிங்கிற ஒரு பொண்ணு உயிரோட இருக்கிற விவரமே என் பிள்ளைக்கு தெரியாதே. இந்த ஜூனோ எதையாவது அறகுறையா உளர அதை என் புள்ள சரியா புரிஞ்சுக்காம போய் வைஷ்ணவி வெட்டிட்டானா அவ்வளவுதான், கல்யாணமே நின்னு போயிடுமே. அதுவும் இல்லாம வைஷ்ணவியை நம்ம யாரும் கண்ணால கூட பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் பாட்டி அம்மா, வைஷ்ணவி எங்க இருக்கான்னு அங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வெட்டுவாரு? ஜூனோ கொஞ்சம் சும்மா இரு. ஜூனோ பேசாம இரு. என்ன நீ பெரியவங்களை ஏத்து பேசிட்டு இருக்க? அவங்க தான் வைஷ்ணவி இருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களே. இல்ல நீ வேற ஏதாவது உலர் கொட்டிட்டு வைஷ்ணவி எல்லாரும் பார்க்க முடியாம பண்ட போல இருக்க. அதுல வைஷ்ணவி எங்க இருக்கான்னு கையில் அறுவாள் 40 வயசுல மரணம். ஜோசி பைத்தியம். வைஷ்ணவி ரெட்ட பிறவி கொடைக்கனால். அம்மா இனிமே எனக்கு போஜனமே கிடைக்காதம்மா. ஏன்பா உனக்கு என்ன குறைச்சல்? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது நீதானேமா சொல்லியிருக்க. நீ சொல்ற பொய்யெல்லாம் சொன்னா டிஃபன் இல்ல ஒரு வாய் காஃபி கூட கிடைக்காதேம்மா. என்னடா கிண்டலா? பின்னம்மா அடுக்கடுக்கா ரயில் பட்டி மாதிரி ஜோசியோங்கிற ரெட்டப்பொருவிங்கிற கொடைக்கானல்ங்கிற வைஷ்ணவிங்கிற எனக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. மடைய மாதிரி பேசாதா. உன் பொண்ணு அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. குழந்தைங்க இஷ்டப்படுறவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெரியவங்க கடமை. அதுக்காக சின்னதா 4-5 பொய் சொன்னா தப்பே இல்ல. இப்ப சொல்லு, உனக்கு எத்தனை பொண்ணுங்க? ஒரு பொண்ணு, 2 பொண்ணு. சரியா சொல்லலாம். ஒரு பொண்ணு இருந்தா ஒரு பொண்ணு, 2 பொண்ணு இருந்தா 2 பொண்ணு. ஆனா உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இல்ல இன்னொரு பொண்ணு பிறந்திருக்கலாம், இல்ல பிறக்காமே இருந்திருக்கலாம். பிறந்து செத்துருக்கலாம், இல்ல பிறக்காமே செத்துருக்கலாம், இல்ல எனக்கு தெரியாமே பிறந்திருக்கலாம். அது வேற யாராவது எடுத்து வளர்த்திருக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு. கூட்டினா 2 வருதேம்மா. வெரி குட். டேய் நீ சரியா பொய் சொல்லனால பரவாயில்ல. அவ கல்யாணம் முடியிற வரைக்கும் இப்படி ஏதாவது வளரிட்டு நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அம்மாடி நீ எப்படி? நான் போய் சொல்லுவேன். விரதம் இருக்கிற நீங்க மட்டும் போய் சொல்ல மாட்டேன். அது என்ன விரதம்? திங்கக்கிழமை சோமவார விரதம் சிவனுக்கு, சரி. அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு, வியாழக்கிழமை வந்து ரஜினிகாந்துக்கு, இல்ல ராகவேந்திர சுவாமிக்கு, 2 ஒண்ணு தானே. வெள்ளிக்கிழமை துர்கைக்கு, சனிக்கிழமை வெங்கடாச்சலபதிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாங்காடு மாதாவுக்கு. புதன்கிழமை ஃப்ரீயா இருக்கே. புதன்கிழமை போய் சொல்லாதே. ஆனா அன்னைக்கும் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமின்னு வந்துருச்சுன்னா கஷ்டம். எதுக்கடி இத்தனை விரதம் இருந்து தொலைக்கிற? இல்ல நீங்க நல்லா இருக்கணும். விட்ட தீ முயற்சிருவா. நீ திட்டுவியன்னு தான் பயப்படுற. ஏன்டா உன் பொண்டாட்டி என் மேல இவ்வளவு அன்பு பொழியறா? ஆத்தா வேப்பல வாங்கிட்டு வாமா. சும்மா ரெடி. வேண்டாமா. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்காக 7 நாளைக்கு நான் சொல்ற இன்னொரு விரதத்தை இருந்து தொலை. என்ன விரதம் அத்தை? மௌன விரதம். அத்தை வாயை திறக்காதுன்னு சொன்னேன்ல.